நீங்க எல்லாருமே கேட்ட மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி மறுபடியும் நம்ம எஸ்கேஜே ரியல் எஸ்டேட்ஸ்ல நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 45 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மாசமான 20,000 ரூபாய் சொலையான ரெண்ட்டுங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி NH ரோடு இருக்கு இல்லைங்களா, அங்க ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்குங்க. NHல இருந்து சரியா வந்து ஒரு 10 மீட்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய நீங்க பாக்குற இந்த பிரம்மாண்டமான 900 ஸ்கொயர் ஃபீட் வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இதில் எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த வீடு முழுக்க முழுக்க பசங்களுக்கு தான் வாடகைக்கு விட்டுருக்காங்க. அவங்களுக்கு பைக் ஸ்பேஸ் நிறுத்துற மாதிரி வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வடக்கு பார்த்த வீடுங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ். இதில் வந்து 10,500 ரெண்ட் வருதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் வந்தோன்னா என்ட்ரு ஆனோடனே சைடில் காமன் டாய்லெட்டை வந்து அவுட்டரில் வந்து உங்களுக்கு ஸ்டேர் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இன்னும் ஸ்பேஸ் இருக்குங்க, பில்டிங்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீழே தனி செப்பரேட் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குங்க, ஒரு மாமரம் இருக்கு, அது கீழே செப்பரேட்டாக 2 டாய்லெட்டை வந்து லெட்டினோட ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணலில் கட்டின வீடுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கிராக் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியல. ஓகேங்களா, ஸோ அவ்வளோ ஒரு குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. பட் மெயின்டெனன்ஸில் கொஞ்சம் கம்மி, பெயிண்டிங்லாம் வந்து பண்ணாமல் மட்டும்தான் இருக்கவே, மீதி எந்த ஒரு குறையும் நம்ம இந்த வீட்டில் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. இபி ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், இல்ல வந்து வாட்டர் கனெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. ஓகேங்களா, சோ மேல வந்து பாத்தீங்கன்னா 2 போர்ஷனுங்க, 2 ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பசங்க தங்குறாங்க. 4,500 ரூபா 4,500 ரூபா, ஸோ 9,000 ரூபா வந்து கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு 10,500 ரூபா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபா வாடகை கிட்ட வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த வீடை நீங்க ரெனோவேட் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பக்கத்துல இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் நீங்க பில்டிங் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கனாலும் சரி, 20,000ங்கிறத வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து 40,000 ரூபா வந்து கொண்டு வரலாம். சரிங்களா, இப்போ வந்து இந்த வீடு உங்களுக்கு ஒரு 45 லட்சத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 20,000 ரூபா வாடகைங்கிறது நல்ல ஒர்த்தான ப்ராப்பர்ட்டியா தான் வந்து எனக்கு தெரியுதுங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்க மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்குவோம். இந்த வீட்டுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னாலும் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க, இங்க வந்து NH ரோட்ல இருந்து 3வது சைட் அப்படிங்கறதுனால ஒரு சென்ட்டோட விலையே வந்து குறைஞ்சபட்சம் 13 to 15 லட்சம் ரூபா போகுதுங்க. 2.5 சென்ட் இடம் எவ்வளவு வருது, லேண்டுக்கு மட்டுமே எவ்வளவு ஒர்த் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. நன்றி மக்களே.